அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் 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 அகத்தியர் திருவடிகள் போற்றி. பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். செல்வி மம்தா பேகம் அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை 10 பக்கத்தை பாராயணம் செய்தார்கள். அவர்களும் அவர் குடும்பத்தார்களும் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆசான் ராமலிங்க சாமி வகுத்த நோக்கமே நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருமலை தேவர் சொன்னது போல் ஆசான் ராமலிங்க சாமியில் பெற்ற அந்த பேரின்பத்தை உலக மக்கள் அடைய வேண்டும், அறிந்து அடைய வேண்டும் என்பதற்காக தான் நூல் அமைத்தார். ஜீவகாருண்யம் இல்லாமல், ஜீவகாருண்யம் என்பது நாம் இன்னுமே சொல்லியிருக்கிறோம், உயிர்களை தவிர்த்தல், புலால் மறுத்தல், பசித்த ஏழைகள் பசியாற்றுவித்தல், விருந்து உபசரித்தல், தாய் தந்தை மனைவி மக்கள் தன்னை சார்ந்தவர்கள் இவர்களிடம் அன்பு காட்டுதல், இது போன்ற காரியம்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். இதை செய்தால் கடவுள் அருளை பெறலாம் என்பது இந்த நூலுடைய இந்த மரபு. எந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு கொண்டுகின்றானோ அந்த அளவுக்கு அவன் ஞான சித்தி பெறுவான். எந்த அளவுக்கு பிற உயிருக்கு இடையூறு செய்கிறானோ அந்த அளவுக்கு இடையறப்பட்டு தான் தீர வேண்டும். அப்போ ராமலிங்க சாமிகளுடைய நோக்கம், ஒருவன் கடவுள் தன்மை அடைய வேண்டும் அல்லது மோட்சலாபம் அடைய வேண்டும் என்றால் அவன் பசித்த ஏழைகள் பசியாற்ற வேண்டும். பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவன் தான் உண்மை போல அறிய முடியும். உண்மை பொருள் எது என்றான், தன் உடம்பே ஞானத்திற்கு காரணமாக இருக்கு. நான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படுனார் திருமலை தேவர். நான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின். மேலான அந்த மறைப்பொருள், மறைன்பது வேதம். மேலான வேதம் எதுன்னு கேட்டான். ஊன் பற்றி நின்ற உணர்வு, ஒன்றா உடம்பு, 2 சொல்லிப்பட்டால் உடம்பு, 3 சொல்லிப்பட்டால் உணவு. ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், உடம்புக்குள்ளே தான் அற்புத சக்தி பதிவுண்டு கிடக்கு. அந்த சக்தியை தட்டி எழுப்பது ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படுந்தான். அப்போ உடம்புக்குள்ளேயே ஒரு அரும்பு சக்தி கடவுளால் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சக்தியை தட்டி எழுப்புவது தியானம். அந்த தியானத்தை அறிந்து கொள்வதற்கு தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுக்கு தான் ராமலிங்க சாமிகள் நூலை வகுத்தார். இந்த துறையில் வருகின்ற அத்தனை பேருமே யாராக இருந்தாலும் சரி, அவன் தயவுள்ளவனாக இருந்திருக்க வேண்டும். அவன் புலால் மறுத்திருக்க வேண்டும், உயிர்கொலை தவிர்த்திருக்க வேண்டும், மற்றவரிடம் மனைவிட்டு பழகியிருக்க வேண்டும். உயர்ந்த பண்புள்ளவனாக இருந்தாலன்றி அவன் இந்த நிலையை அழிந்திருக்க முடியாது. எல்லா ஞானிகளுமே அப்படிதான். ஆக இந்த நூல் பரவுவதற்கு, இந்த நூலை பரப்புகின்ற நோக்கம் மக்கள் எல்லோரும் நல்ல நிலை உயர வேண்டும் என்பதாக தான் அமைத்திருக்கிறார். காலையில் நான் என்ன செய்ய ஆசான் அகத்தீசனை வணங்கினேன். அருளமுதே அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று வணங்கினேன். தேனே தெளிவே திகட்டாதே தெல்லமுதே தேஞ்சி வைப்பாகவே என்றேன். வாய்மையே தூய்மையே எல்லாம் கேட்டேன். அவர் என்ன செய்தார், சமையல்கிட்டு செஞ்சார். என்னை விட்டு அங்கே போனார். என்னையா உன்னை தேனே தெளிவே திகட்டாதே தெல்லமுதே தேஞ்சி வைப்பாக வேண்டேன். அமுதே பெருக்கி ஆறாமுதே அளவில்லா சித்தியே அரத்தின் சிகரமே அன்பின் சிகரமே என்னெல்லாம் கூப்பிட்டா என்னைக்கிட்ட விட்டியா எங்கே போனேன்னா, அங்கே பிள்ளைங்கள்லாம் சமையல் வடிக்க சோறு வடிக்கும் போது பதமாக வடிக்கிற பிள்ளையை பார்த்தேன். அது ஆரோக்கிய போகிற பார்த்தேன். ஆரோக்கிய அங்கே தான் போயிட்டு அங்கே தான் போகிறோம். அங்கே தான் போனார். அப்போ சோறை பதமாக வடிப்பவர்கள் அதை ஆற போட்டு அதை பாத்திரத்தை ஏற்றி வண்டியில் ஏற்றி அதை கொண்டு கிராமத்தை கொண்டு போடுகின்ற மக்கள் ரசம் ஏற்றுறது, வண்டியில் ஏற்றுறதெல்லாம் பார்த்துட்டு பிறகு தான் என்கிட்ட வந்தார். ஓஹோ, அப்போ அடிப்படை அவர்கள் உடனே இப்போ அவருடைய செயல்பாடு உடனே இப்போ 5000 பேர் பசியார போகிறார். திட்டம் வகுப்பது செந்திலாகும், ஒத்துழைப்பு தருவது தொண்டர்களாகும். எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது ஆசான் அகத்தீசர். அது திட்டமிட்டு செய்யணும் அல்லவா. இப்போ நான் 10 முடன் சொல்லி பேசாமல் உட்காந்துருப்போம். அதை செந்தில் என்ன செய்வார், அதை எந்த முறையோடு செய்யணும்னு திட்டம் வகுப்பார். அது தொண்டர்கள் செய்து முடிப்பார்கள். இப்போ கிராம மக்கள் இன்றைக்கு 10 மூட்டை 1 டன் அரிசி வெளியே போகுது. அது தொண்டர்கள் பல்வேறு கஷ்டங்கள் அல்ல. இங்கே சாலையெல்லாம் ரொம்ப அமைப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவளை கஷ்டத்துக்கு இடையிலே வண்டி அப்படியே சாஞ்சு போகும். பல பிரச்சனைகள், தாங்க முடியாத துன்பங்கள் இருக்கும். அதெல்லாம் கொண்டு போய் சகித்து அங்கே ஏழைகள் போகிறத அதான் பார்க்குறாரு.
இப்போ அகத்தியர் அங்கே தான் போயிட்டுருக்கார். அங்கே போய் அங்கே தொண்டர்கள் யாராவது தொண்டு செய்கிறார்களோ சிகைப்பு திண்மையோடு சில இடத்துல இந்த கீவர்ஸ் நிற்க மாட்டார், முறைப்படி நிற்க மாட்டார். போராடி அவர்கள் முறைப்படுத்தி நிற்க வைத்து சாப்பாடு போட்டு ரசம் ஊற்றி வரும்போது பார்ப்பார். இப்படியெல்லாம் இந்த இப்போ இந்த காலையில் இருந்து யார் யார் தொண்டு செய்தார்களோ அவர்களுக்கு மட்டும் அவர்களை அவர் தான் முதல் படி, அவருக்கு தான் முதல் படி அளக்கிறார் ஆசான். நாளைக்கு படி தேனே தெளிவே தகட்டா தெல்ல நிலம் எல்லாம் சொல்ல தேண்டா அமுதே அமுது பெருக்கி ஆறாமுதே அளவில்லா சித்தி அன்பின் பெருக்குமே இதெல்லாம் எல்லாம் சொல்லுவான். எல்லாம் என்ன எப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்கான். இது பக்தி தான். ஆனால் உனக்கு 30% தான். அந்த வெளியே தொண்டு செய்கிறார்கள். காலையில் 4 மணிக்கு எழுந்து அடுப்பு பற்ற வச்சு அதை முறை சுவாதத்தை குலையாமல் பக்குவமாக வடித்து அதை ஆற வைத்து அது வட்டாவில் ஏற்றி அது வண்டியில் மேலே ஏற்றி கொண்டு போய் கிராமத்து சாப்பாடு போகிறாங்களே அவர் 70%. ஓஹோ, அப்போ அவர்களுக்கு தான் வாய்ப்பா? உனக்கும் இருக்குது, உனக்கும் உண்டு. ஆனால் உனக்கு 30% தான். தொண்டு செய்தவர்களுக்கு அது 70%. அப்போ பார்த்தேன், பக்தி செலுத்துவதை விட அறப்பணியால் தான் ஒரு மனிதன் கடவுத்தன்மை அடைய முடியும். இந்த துறையை அப்படி தான். பக்தி செலுத்துவது ஒரு முதல் படி. புண்ணியம் என்பது வலதுகை, பக்தி இன்னும் இடதுகைன்னு சொன்னோம். என்னுடைய செயல்பாட்டால் எத்தனை பேர் நன்மை அடைந்தான், என்னுடைய பேச்சால் எத்தனை பேர் நன்மை அடைந்தான். உண்மை போல் அறிந்தவர்கள் சொல்லத்தான் வேண்டும். உண்மை அறிந்தவர்கள், கடவுள் தன்மை அறிந்தவர்கள், அது உண்மை போல் அதான் சூட்சமத்தை அறிந்தவர்கள் சொல்லத்தான் வேண்டும். ஆனால் செய்பவர்கள் இவரை விட அவர் தான் உயர்ந்தவர். வாசா கெங்கிறன்னு சொல்லுவான். இது ஒரு வகையான தர்மம் தான். உண்மை போல அறிந்து சொல்வது தர்மம் தான். ஏன்னா உண்மை தெரியாது தெளிவான பாதை காட்ட ஒன்றும் இல்லவா. ஆக செயல்தான் முக்கியம். அதான் ராமணி சாமிகள் அந்த வகுத்தார். ஜீவகாரணி ஒழுக்கம் அந்த நூல் பசியாற்றுங்கள், அது உங்கள் ஜென்மத்தை கடைத்தேற்றுன்றார். அப்போ பசியாற்ற என்ன எதுக்கியா பசியாற்றினா? ஜென்மத்தை கடைத்தட்டுவது இருக்கட்டும்ப்பா, அது அப்புறம் பேசிக்கலாம். ஜென்மத்தை கடைத்தட்டுவது மரணமில்லா பெருவாள் பெறுவது மோட்சம் என்பது பிறகு. இப்போ 1ஆம் தேதி வந்துடுச்சு, பால்காரர் வாசல் நிற்பார், படசரக்காரர் வாசல் நிற்பார், ஜவுளி கடைக்காரர் வாசல் நிற்பார், நகைக்கடைக்காரர் வாசல் நிற்பார், வட்டிக்காரர் வாசல் நிற்பார், வாடகை வீட்டு வாடகைக்காரர் 1ஆம் தேதி வந்துவார். இவர்களை நினைக்கும் போது எப்படியா மனசு பக்தி வரணும்னா, இது போன்ற கஷ்டம் இருக்கக்கூடாது. அடுத்து வைப்பை தந்தால் தண்ணி இல்லை, பால் வாங்கினா பால் இல்லை, டீ தூள் இல்லை, சர்க்கரை இல்லை, இல்லை என்ற போர் இருக்கும்போது எப்படியா நான் ஜீவகாரத்தை கடைபிடிக்கிறதுனா? இது முன் செய்த வினைப்பயன், கருணை இல்லாத வாழ்க்கையினால் வந்த கெடு. இல்லை என்ற பேச்சு இருக்கக்கூடாது. பைப்பை தண்ணி இல்லாட்டி நம்ம போர் போட்டிருக்கான், தண்ணி தரமான தண்ணி கிடைக்குது, போய் தூக்கிறியா ஒரு 500 ரூபா காசை, 1000 ரூபா கொடுத்தா கொண்டாந்து இறக்கான் தண்ணியை, டேங்கு கட்டியிருக்கான். அப்போ தேவைகள் உடனே நிறைவேற்றப்படுது. இல்லை என்ற பேச்சே இல்லை. பால்காரராக பணம் 1ஆம் தேதி 31ஆம் தேதி பால்காரர் பணம், 31ஆம் தேதி படசரக்காரர் பணம், 31ஆம் தேதியே ஜவுளிக்காரர். இப்போ கடை என்ற பேச்சு, கடனுக்கு வேலை இல்லை இங்கே. ஏன்னா பால்காரர் தினம் கொடுக்கக்கூடாது, அதுக்காக சேதாவில் கொடுக்குறான். தினம் ஒரு 10 ரூபா மாற்றி வச்சுருக்க முடியாது. பால்காரருக்கு 1ஆம் தேதி பணம் கொடுக்குற நோக்கமே சேதாவில் பணம் கொடுக்குறது. தினம் சில்லறை எடுத்து கொடுக்க நேரம் இல்லை. அதனால் இந்த 500 ரூபாயை அதை வச்சுக்க. படசரக்காரர் எவ்வளோ பாக்கி 1000 ரூபா 1500 அந்த பணம் வச்சுக்க. தினம் கணக்கு தீட்டு இருக்க முடியாது. ஆக வாடகை வீடு சொந்த வீடு அமையுது. வாடகை வீட்டுக்கு பேச்சுக்கு இல்லை, வீடு சொந்த வீடு அமைஞ்சிருக்கு. இல்லை என்ற பேச்சே இல்லை. பயப்பை தந்தான் தண்ணி இல்லை, காசு கொடுத்து வாங்கிக்கிறான். இல்லை என்ற பேச்சே இல்லாத வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி வந்ததுன்னா, அது புண்ணியத்தால் கிடைத்தது, சாமர்த்தியம் என்று நினைக்க வேண்டாம். அந்த புண்ணியத்தை செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய நோக்கமாகும். இது முதல் அடிப்படை. ஒரு மனிதனுக்கு மன அமைதி இருக்கு. இது என்ன காரணம்? உடல் ஆரோக்கியம் இருக்குது, கடன் சுமை இல்லை, உடல் ஆரோக்கியம் இருக்குது, மனைவிக்கு நோய் இல்லை, பிள்ளைகளுக்கு நோய் இல்லை, மனைவிக்கு நோய் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை. அப்போ இது அடிப்படை. கடன் சுமை இல்லாமலும் பல்வேறு பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் புண்ணியத்தால் கிடைத்ததாகும். இதை செய்து கொள்ளுங்கள் என்பது நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் நோக்கம். இப்போ இந்த சங்கம் செய்து வருகிறது. இதை சொல்லுவது மட்டும் இல்லை, செய்து வருகிறோம். இப்போ தியானம் செய்யுங்கள், காலையில் இருந்து ஆசான் அகத்தீசனே ராமணி சாமியை பூஜை செய்யுங்கள். எதுக்கே பூஜை செய்யணும்னா, அடியன் ஜென்மத்தை கடைத்தேற்றவன்னு சொன்னான். அதுக்கு என்ன வேணும்னா, ஜென்மத்தை கடைத்தேற்றதுக்கு என் ஆசி வைக்கணும். நான் உனக்கு பொருளுதவி செய்கிறேன். நான் அடைந்த பேரின்பத்தை உனக்கு அடைய செய்கிறேன். நான் உனக்கு அருள் செய்து அதன் மூலமாக நீ உனக்கு பொருள் தருகிறேன். அந்த பொருளை கொண்டு நீ மனைவி, மக்கள், தாய் தந்தை, உன்னை சார்ந்தவர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவர்களை பாதுகாப்பான இருந்து ஓசரித்தும் பசித்தேலையில் பசியாற்று.
இது போன்று செய்து என் திருவடியை பூஜை செய். இப்படி செய்யும்போது நிச்சயம் அவனுக்கு அருள் செய்வார். அப்போ இப்போ அடிப்படை இது மாதிரி செய்தால் நன்றி ஒருவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்கு என்ன காரணம்? முன்ஜென்மத்தை இது மாதிரி செய்யலை. நன்றி தாய் தந்தை செய்த நன்றியை மறத்தல், மனைவியை கொடுமை செய்தல். உலகத்திலேயே அதிகமாக பாவியாகிறது மனைவியை கொடுமை செய்த பாவி தான். பெண்களை 20% இப்போ இது பாவி ஆவார்கள். என்னையா இப்போ ஆண்களில் 90% இல்லை 80% வச்சுக்கல, 20% இல்லை. ஒரு மனிதாயமான உள்ள அதில் எல்லாம் இல்லாமல் இருக்க மாட்டான். 70% வச்சுக்க, 30% சல்லியா இல்லை. 70% மக்கள் என்ன செய்கிறான்? மனைவியை கொடுமை செய்வான். மனைவி கொடுமை செய்து அவள் அல்லல் போடுவாள். இன்னும் சில பேர் தண்ணி போட்டு அடிப்பான், ரத்தம் ஊற்றும், ரத்தம் சிந்து அடிப்பான், பேசுவான், கொடுமை செய்வான் பாய். அவனுக்கு என்ன தண்டனைன்னா அடுத்த ஜென்மத்தில் பிடிசோறு கேங்குவான். அவனை நம்பி தானே வந்திருக்காவ, அவன் நம்பி வந்தவ தானே. கொஞ்சம் அழகு. இப்போ 2 குழந்தை பெற்றனால ஒரு உடம்புல ஒரு இது இருக்காது. அதனால் அவன் உடம்பு நலிந்திருக்கும். அந்த நலிவை கண்டு அவளை கொண்டு சித்திரவதை பண்ணிடுவான் அவன். அவர்களெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் பிடிசோறு கேங்குவான். பிறக்கும் போதே அவன் பிறக்கக்கூடிய குடிசையில் மழை பெய்யும், தண்ணி ஓடுகும். தாய்க்கு பசி இருக்குது, தாய்க்கு உணவு இருக்காது, தந்தைக்கு உணவு இருக்காது. இப்படி பொல்லாத வறுமையில் உடப்பான். ஆக 170% மக்கள் அப்படி. 20% பெண்கள் ஏன் நரகத்துக்கு போகிறாங்க? கணவன் வருவாய் இல்லாது இருப்பான். அது புரிந்து அவன்கிட்ட அன்பு காட்டாமல் அவனை இடறி பேசுவதும், இவள் அழகாக இருப்பாள், அவன் அழகு இல்லாது இருப்பான். அல்லது இவள் கற்றிருப்பால் அவன் கற்றலாம். கல்வி கொஞ்சம் குறைந்திருக்கலாம். இப்போ காலம் கல்வியில் பெண்கள் தான் மிகுதியாக இருக்கிறார்கள். ஆண்கள் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது. கற்ற பெண்கள் அவனை அனுசரித்து போக வேண்டும். நம்ம கல்வி கற்ற நோக்கமே அவனை அனுசரித்து போவதுதான். அவன் அழகு இல்லை என்றோ கல்வி இல்லை என்றோ வருவாய் இல்லை என்ற காரணத்தினாலே அவன் மன நோக்கம் செய்தால் 20% பெண்கள் நரகத்துக்கு போகிறார்கள். 70% ஆண்கள் நரகத்துக்கு போகிறார்கள். 20% பெண்கள் நரகத்துக்கு போகிறார்கள். இதுக்கு என்ன உபாயம்? என்ன இவர் நரகம் போகாமல் தடுப்பதற்கு என்ன உபாயம்? அவர்கள் உயிர்கொலை தவிர்த்தல், புலால் மறுத்தல், பசி தேலைகள் பசியாற்றுவித்தல், தியானம் செய்தல். இப்போ ராமலிங்க சாமி வணங்கும் போது அடியன் பாவியாக அதற்கு அருள் செய்யணும் என்று பெண் கேட்கிறார். அப்போ ராமலிங்க சாமி வணங்கினால் என்னாகும்? அகத்தீசன் ராமலிங்க சாமி வணங்கினால் பேசும்போது, கணவனை பேசும்போது அவன் முகம் சோறும். அவன் காலை 6 மணிக்கு 4-5 மணிக்கு எழுந்து கடமை செய்துட்டு பஸ்ஸுக்கு போடுவான் வேலைக்கு போகிறது. அந்த உணர்வு புரிஞ்சுக்கணும். எதுக்கு ஓடுறான்னா பிள்ளைகளை காப்பாற்றணும், மனைவி காப்பாற்றணும், குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை இப்படியே காப்பாற்றணுங்கிறதுக்காக அல்லல் போடுவான். அந்த அல்லல் போடுவதை உணரக்கூடிய அறிவு மனைவி இருக்க வேணும். அது எப்படி இருக்கணும்னா அது பக்தியாக தான் கிடைக்கும். பக்தி செலுத்தினாலன்றி அந்த உணர்வு வராது. அவன் படுகின்ற துன்பத்தை உணரக்கூடிய அறிவு வருவதற்கு ஞானிகள் ஆசிரிக்க வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும். காலையில் இருந்து ராமலிங்க சாமி வணங்கி, எனக்கு ராமலிங்க சாமி வணங்கினாலே இந்த பண்பு வந்துடும். கணவன் படுகின்ற துன்பத்தை மனைவி உணரக்கூடிய அறிவு வரும். ராமலிங்க சாமி வணங்கினா என்ன இருப்பான்? மனைவி பேசும்போது மனம் அப்படி முக வாட்டம் இருக்கும். உங்கள் அம்மா இப்படி ஆகி, இப்படி தங்கச்சி இப்படி, அண்ணன் இப்படி போச்சு, அப்படி வந்தது, உங்கள் அவள் கொடுத்தா இவ்வளோ கொடுக்கல, இது என்ன கொடுத்தாங்க, அப்போ கொடுத்தா, இதெல்லாம் எதை பேசுவான். அதான் இது கணக்கே இல்லையே. அதான் அவள் பிறவி பண்ணித்திருக்க மருந்தாக தெய்வமாக நினைக்க மாட்டான். அவன் ஏதாவது பேசி அவளை மனசு நோக்க செய்து மூட்டை கட்டுனால பாவத்தை மூட்டைட்டுக்கு தானே அவன் இருக்கிறான். ஏதாவது பேசுவான், தேவையெல்லாம் பேசுவான். அவளும் உங்கள் அம்மா விட்டு போகக்கூடாதும்மா, அவளும் பாசம் உள்ளவ தானே. அவன் தாய் தந்தை அண்ணன் தம்பியை பார்க்கணுமில்லவா, அவன் போகக்கூடாது அப்படிமா. வேறு வழியே இல்லை. அப்படியே மனம் நொந்து சாவார்கள். அதை புரிந்து கொள்வதற்கு அறிவு வேணுமல்லவா, அதுக்கு தான் ஜீவகாரணி கொடுக்க வேண்டாம். அன்னதான செய்கிற மக்களுக்கு ஆமாம் அவனும் பாசம் உள்ளவ தான், அண்ணன் தம்பியை பார்க்கணும், தாய் தந்தையை பார்க்கணும், போயிட்டு வாமா என்று சொல்லுவான். அண்ணன் தம்பியை பார்க்கணும், போயிட்டு வான்னு சொல்வதற்கு அதுக்கும் அறிவு வேணுமல்லவா, அதுக்கு தான் ஜீவகாரணி கொடுக்க வேண்டும். புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் இந்த உணர்வு இருக்க முடியும். இல்லை என்றால் வெறுப்பாக பேசுவான். போகாதே, எப்போ உங்கள் அம்மா அப்படி பேசு, என்னை முறைச்சி பேசுது, என்னை அவமதிச்சு தான், அப்பா பேசுகிறான், உங்கள் அண்ணன் திட்டினான், உங்கள் தம்பி திட்டினான், இதே பேசுவான். பேசி கடைசியில் என்ன செய்வான்? அந்த பெண்ணுடைய உரிமையை கெடுத்துருவான். அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குது, பாசபந்தம் இருக்கலாம். ஒரு உரிமையை தடுப்பதற்கு இவனுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த பாசம் அது மாதிரி உணர்வுகள் வருவதற்கு தான் ராமலிங்க சாமி பூஜிக்கிறோம். ராமலிங்க சாமி திருவடி பூஜை செய்யும்போது இந்த மாதிரி உணர்வுகள் மனிதனை மனிதனாக்கும் ஆசான் ராமலிங்க சாமி திருவடிகள் மனிதனை மனிதனாக்கும். இன்னும் அன்னதானம் செய்தால் மனிதனை தேவனாக்கும். பூஜை செய்தால் மனிதனை மனிதனாக்கும். மனிதாயமானத்தை உண்டு பண்ணும். மனிதாயமானத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆசான் ராமலிங்க சாமி திருவடிகளும் மனிதனை தெய்வத்தன்மையாக்குவது அன்னதானம் தான். அறிவு வரும், சிறந்த அறிவு வருவது பூஜையால்.
சித்தி பெறுவது என்ன யார்? சிறந்த அறிவு வருவது பூஜையால், ஞான சித்தி பெறுவது புண்ணியத்தால் தான். யார் ஒருவன் பசி காட்டுகின்றான் அவனுக்கு தான் ஞான சித்தி. பூஜை செய்யவன் அறிவு தான் பெறுவான். ஆனால் அந்த அறிவு துணை கொண்டு தான் அன்னதானம் செய்ய வேண்டும். அறிவு இல்லாதவர்கள் அன்னதானம் செய்ய முடியுமா? ராமலிசாமி பூஜை செய்தால் என்ன ஏற்படும்? செல்வம் பெருகும். அவன் என்ன செய்வான்? ஆஹா, அற்புத வாய்ப்பு கிடைத்து விட்டது, அரியதொரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. இதை கொண்டு நாம் ஏழைகளுக்கு பசியாற்றி மனைவி மக்கள், தாய் தந்தை, உடன் பிறந்தவர்கள், விருந்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், தன்னை சார்ந்தவருடன் பாதுகாவலில் இருந்தும் பசியாற்றியும் என்ன செய்வான்? புண்ணியத்தை தேடிக்கொள்வான் அந்த பொருளை கொண்டே. இந்த அறிவு இப்போ யார் தருவான்னா அது ராமலிசாமி திருவடி தருவான். அகத்தீசன் ஆசியால் தருவான். ஆசியால் தான் பெற முடியும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அருணகிரிநாதன், ராமலிசாமிகள் போன்ற பெரியோர்களுடைய ஆசியால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கிடைத்த பொருளை இருக பற்றி கொள்ளாமல் அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கு, இளமை இருக்கு, நல்ல மனைவி அமைந்திருக்கிறாள், அவள் மாறிக்கொள்வாள். அவள் நீ செய்த புண்ணியத்தால் அவள்கிட்ட ஒரு முரண்பாடு இருந்தாலும், விருந்து ஓசரிக்கலோ வேறு வகையான கொனைக்கடி இருந்தாலும் அவள் மாறிவிடுவாள் புண்ணியத்தால். அப்போ என்ன செய்கிறான்? அந்த பொருள் கிடைத்த உடனேயே அந்த பொருளை கொண்டு நற்காரியம் செய்து கொள்ள வேணுங்கிற அறிவு தருவது ஆசான் அகத்தீசன் திருவடி தான். அகத்தீசனை பூஜை செய்தால் அன்றி அது போன்ற ஒரு அறிவு வராது. என்ன செய்யும்? முன் செய்த வினை அவர் தருவார், பொருள் தருவார். முன் செய்த வினை பிற்காலத்துக்கு வேண்டான். ஏன் முன்னே இப்போ கொடுத்த தலைவன் முன்னே தருவான் இல்லவா? வேணுங்கிற பொருளும் கொடுத்துருக்குறான், மீண்டும் அவன் தருவான்ல. அவங்க தானே கொடுக்குறாங்க பொருள். நீ என்ன முன் செய்த புண்ணியத்தால் வந்திருக்கு, புண்ணியம் செய்தால் மறுபடியும் செல்வம் கொடுக்க தான் போகிறாங்க பெரியவங்க. அதே நீ அப்படி நினைக்கிற? பிற்காலம் நம்ம பிள்ளை குட்டிங்க எல்லாம் அவங்க செய்வாங்கப்பா, நிச்சயம் அவங்க அருள் செய்வாங்க. இதை பொருளை இருக்க பற்றி கொள்ளாதே. பொருளை இருக பற்றி கொள்ளக்கூடாது என்று நினைவுறுவதற்கு ஆசான் அகத்தீசன் ஆசிரியர் புண்ணியம். அதுதான் என்ன செய்வோம்? அவர்கள் திணிக்கணும். அன்னதானம் செய், அன்னதானம் செய். சரி, அன்னதானம் செய், மாதம் ஒருவருக்காக செய்யன்னு சொல்லுவோம். மாதம் ஒருவருக்கு செய்ய தலைப்பட்டாலே வந்திருக்காங்க கடவுள் அருள்சனி. அவர் அருள்சனி பிடிக்கிறவருக்கு, அருள்சனியை பிடிக்க போதவருக்கு, பிடிச்சா விடவே விடாதவர். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும்னு சொன்னாவே அருள்சனியன் பிடிச்சிடுச்சு. அகத்தீசா, நான் இன்னும் கடையனாக்கி எனக்கும் அருள் செய்யணும்னு கேட்டாவே அருள் அவனை சார்ந்து விடும். அன்று முதல் அவன் கடவுள் தன்மை அடைவான். அகத்தீசனை பூஜிக்கிறவனும் மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்கிறவனும் நிச்சயம் கடவுள் தன்மை அடைவான். பாவங்கள் பொடியாகும். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்வரும் தன்னை பூஜிப்பவருக்கு இல்லை என்ற பேச்சே இருக்காது. பால் கறா கொடு, பழசக்காரா கொடு, இப்போ என்ன எல்லாமே இருக்கே. வாடகை வீட்டுக்கு அவசியம், வாடகை வீட்டுங்கிற பேச்சே இருக்காதியா. ஏன் சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கலாம், ஒரு ஊர் வந்திருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம். நமக்கு ஒரு வீடு இருக்குது. யாருக்கு? புண்ணியவான்களுக்கு. என்ன ஆகுனா, சொந்த வீடு அமைந்துள்ளது புண்ணியம், கடன் இல்லை புண்ணியம், மனைவிக்கு நோய் இல்லை புண்ணியம், நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது புண்ணியம், பிள்ளைகளாம் நல்லா படிக்குது புண்ணியம், பண்புள்ள தாய் தந்தை அமைந்துள்ளது புண்ணியம், பண்புள்ள நண்பர்கள் அமைந்தது புண்ணியம், பண்புள்ள சகோதரர் அமைந்தது புண்ணியம், ஆந்தி சிந்திக்கக்கூடிய அறிவு புண்ணியம், இல்லை என்ற பேச்சை இல்லாமல் இருப்பது புண்ணியம். இதை பெறுவதற்கு வாய்ப்பு தருவது ஜீவகாரணி ஒழுக்கமாகும். ஏயா தினம் தியானம் செய்ய சொன்னா இது வேணும் இல்லை? ஏயா கடைசி வரலுமா அந்த கடலில் அல்லற்பட்டு சாகணும், ஊசி மருந்து மாத்திரை இல்லை, நோயில்லா வாழ்க்கை வேணும் அல்லவா? அதுக்காக நான் தானே செய்ய சொல்கிறேன். மனைவி மக்கள் நோய் இல்லாமல் வாழ வேணும் அல்லவா? அதுக்காக நான் தானே செய்ய சொல்கிறேன். ஏன் இதெல்லாம் செய்கிறேன் இந்த புலால் உண்ணுதை ஏன் நிறுத்த சொல்கிறேன்னா, நீ நிறுத்த வேண்டியதில்லை, உடனே நானே நெருக்கும். நீ என்ன தானே செய்து பாரு. ராமலிசாமிகளே, இந்த புலால் உண்ணுகின்ற பழக்கத்தின் அடியை விடுபட அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஞாயினான் மகனே, முன் செய்த வினையின் காரணமாக அந்த சுவைக்கு அடிமையாகி விட்டாய், அதை மாற்று காட்டுகிறேன். புலாலுவனை வைத்துக் கொள்கிறான், இந்த பாவி என்னை விட மாட்டுகிறான், இதுக்கு நான் அடிமையாகி விட்டேன், புலால் உண்டு மகிழ்ந்து விட்டேன், புலாலை சுவைத்து சாப்பிடுகிறேன், என்ன பாவம் செய்கிறோம் நீர் என்னை கரு செய்ய வேண்டும் என்று கேட்டுப்பார். தினமும் அது உண்ணும் போதெல்லாம் ஆசானை வணங்கி சாப்பிட்டுவார். நிச்சயம் அது வாந்தி வரும், அதை சாப்பிடவே ஒன்றால் முடியாது. இன்னும் அன்னதானம் செஞ்சு நான் தொடவே மாட்டேன். அப்போது சாப்பிட்ற மக்களுக்கு வாய்ப்பு இருக்காது, சத்தியமாக இருக்குது. ஆசான் அகத்தீசிமதி யானை விட்டு சொல்கிறேன், சத்தியமாக இருக்கு. புலால் கொண்டுகிற மக்களுக்கு விடுமோச்சம் உண்டு, அதில் விடுவாய். எப்பொழுது? பக்தியால் புண்ணியத்தால் அன்றி அதிலிருந்து பழக்கத்தில் விடுபட முடியாது. என்ன காரணம்? சுவைத்து உண்டார். அதை சுவையிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ புலால் உண்ணுகின்ற சுவையிலிருந்து விடுபடுவதற்கு புண்ணியம் தான் வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? பக்தி வேண்டும். அப்போ ஆசானை கேட்க வேண்டும், இதிலிருந்து விடுபட வேண்டும். இந்த பழக்கம் கூட நான் உயிரை கொண்டு உண்ணுகிறேன், என்ன பாவம் செய்தேனோ உயிரை கொண்டு உண்ணுகிறேன், அதிலிருந்து விடுபட முடியவில்லை, இருந்து விடுபட நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அருள் செய்வார்.
அதுக்கு அருள் செய்வார். நான் ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்க அருள் செய்ய வேண்டும். ராமலிங்க சாமிகளே நான் ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்க வேண்டும். என்னையா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கான், அதில் வந்து அதை நினைப்பு அங்கே தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு ஐயா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, என்ன செய்யறது? ஞாயிற்று மாதிரி தான் செய்யும். எல்லாருமா போகிறாங்க, எல்லாருமா இது பொருளாதார கடைக்கு போகிறாங்க, ஒரு சிலர் தான் போகிறாங்க. அவர்களும் திருந்த வாய்ப்பு இருக்கலாம், இருக்குது. காலை 6 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்திருக்க, 4:30 மணிக்கு காலையில் எழுந்து காலை கடனை முடித்து விட்டு ஒரு நல்லெண்ணெய் விட்டு ஒரு திருவிளக்கேற்றி விழுந்து சாசா வணங்கி, என்னை நான் பொருளால் எடுக்க போகிறேன், என்ன பாவம் செய்தனோ அதிலிருந்து விடுபட முடியவில்லை. சரி நான் விடுகிறேன், நான் விடுபட நினைக்கிறேன். மனைவி கேட்கிறார், பிள்ளைகள் கேட்குது. ஐயோ என்ன பாவம் செய்தனோ, இப்படி ஒரு பிள்ளைகளையும் தாயும் மனைவிகளையும் பெற்றுவிட்டேன். என்னையா பாவம் செஞ்சேன்? நான் விரும்புகிறேன் ஐயா, நான் புலால் உண்ணக்கூடாதுன்னு பாவையாக கூட விரும்புகிறேன். ஏன் நீ கடைக்கு போகலையா அப்படின்னு மனைவி கேட்குறேன். நான் அப்போ என்ன செய்வோன்னா தலையை உள்ளே தெரிஞ்சுட்டு செவுத்துல முட்டிக்கிறோம். என்ன பாவம் செய்தனோ, இந்த மாதிரி ஒரு கொடுமை அனுபவிக்கிறேன், அப்படி செவுத்தை முட்டிக்கணும். ஏன் செவுத்தை முட்டிக்கிறேன்னா, நான் செய்த பாவம், நான் புலால் ஒன்று விரும்பவில்லை, மனைவி கேட்கிறாள், பிள்ளைகள் கேட்குது, தாய் தந்தையை கேட்கிறான், நான் செய்த பாவம் அப்படின்னு சொல்லி செவுத்தை அடிச்சுக்கணும். அடித்து அப்படி ஒரு சொட்டு ரத்தத்தை கீழ் செந்துறான். வேணா அவளையா ரத்தம் சிந்துறேன், போய் அண்ணாதானம் செய், ரத்தம் சிந்தணும்னு அவசியம் இல்லை. மனசை நோக்கணும். ஐயோ இப்படி ஒரு கொடுமைக்கு உட்பட்டுட்டே இந்த குடும்பம், ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்காம கொடிய குடும்பத்தை நான் பெற்று விட்டேனே, ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்காத மனைவியை பெற்று விட்டேனே, ஜீவகாரணத்தை மேற்கொள்ளாத பிள்ளைகளை பெற்று விட்டேனே, ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்காத தாய் தந்தை பெற்று விட்டேனே, ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்காத அறிவை பெற்று விட்டேனே, என்ன கொடுமை செய்தேன் பாவி, என்ன கொடுமை செய்தேன் பாவி, விடுபடவே விமோச்சனம் இல்லையா, விமோச்சனம் இல்லையா என்ற கையேந்தினால் கவலைப்படாதே மேகனே ஆளுக்கு அருள் செய்வேன் என்றார். கேட்க வேண்டும். இப்படி இது போன்ற வேண்டுகோள் இருக்க வேண்டும். இந்த மாதிரி கொடுமையிலிருந்து விடுபட மனைவி கேட்கிறாள், தடுக்காதே, கேள், வாங்கிக்கொடு. அம்மா நீ சாப்பிடும்போது ராமலிங்க சாமி நினச்சி சாப்பிடுமா, நான் சொன்னேன் கேட்க மாட்டேங்கிற, வேணுங்கிற, உடம்பு சரியில்லை, அதை நான் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ராமலிங்க சாமி ஆசை நினச்சி அது என்ன செய்யற, கொஞ்சம் விபூதியை ஒரு டம்ளரில் ஒரு அரிசியோடைய விபூதியை போட்டு ஓம் ராமலிங்க சாமி திருவடியில் போற்றி சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரமணின்னு சொல்லி அந்த டம்ளர் தண்ணியை போடு, தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரிசியோடைய விபூதியை போடு, 12 முறை நாம சொல்லி குடிச்சிட்டு இந்த கறியை தின்னுன்னா. இல்லை இன்னொன்று செய், சூடு தெய்வம் பொறுத்தி வைக்கிறதுக்கு. ஏன்னா புலால் உனக்கு சூடு தெய்வமா? ஆமாம். புலால் உனக்கு சூடு தெய்வமா? ஆமாம். புலால் உனக்கு சூடு தெய்வமா? ஆமாம். சூடு தெய்வம் தான் காட்டுனான். எதுக்காக சூடு தெய்வம் காட்டான்? ஐயோ இந்த பாவி என்னை விட மாட்டுக்கிறானே, அதுக்காக அவன் சூடு தெய்வம் காட்டுனான். விழுந்து வணங்குக்கிறான். நீ வணங்கிட்டு சாப்பிடுமா? பிள்ளைங்க கேட்குது, பிள்ளைங்க கேட்குதா? ஆமாப்பா, நீ சாப்பிடப்பா, நீ சாப்பிடப்பா, இந்த சூடு தெய்வத்தை தொட்டு சூடு அகத்திச்சு நினச்சி சாப்பிடுனா. இதோடைய விளைவுகள் எல்லாம் கசந்துவிடும். இது புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு ஒரு அறிவுரை. புலால் உண்டவர்களை புறக்கணிக்க மாட்டோம். நேற்று வரை இன்று வரை இந்த நிமிடம் வரை புலால் உண்டுகிறவரை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் திருவடியை வணங்கி அவர்களுக்கு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வினாடி வரையும் புலால் உண்டுகின்ற மக்கள் திருவடி வணங்குகிறேன், அவர்களுக்கு விமோச்சனம் உண்டு. இது மாதிரி செய். சரியா? இது போன்ற செய்தால் நிச்சயம் வாந்தி வரும், கசந்து போவோம். நீ என்ன செய்யறது? எந்த பொருளை, எந்த உணவுப் பொருளை நீ எந்த உணவுப் பொருள் உன்னை அடிமையாக்கியதோ அந்த அடிமையிலிருந்து நீ விடுபடலாம். அதுக்கு ஒரு உபாயம் இது. அப்போ இப்போ ஆரம்ப காலத்தில் எல்லா ஞானிகளும் சாப்பிட்டு, இப்போ நாங்கள் தான் சாப்பிட்ருக்கோம். கேட்டேன், என்னையா இந்த ஜென்மத்தை கடைத்தேற்ற வந்தால் எனக்கே புறாவில் ஒன்று மேலே நாட்டம் வந்துச்சுன்னு. முன் செய்த வினப்பா என்னப்பா, நீ முன் செய்த வேணப்பா என் உயிர்கொலை செய்திருக்கிறேன். முன் ஜென்மத்தில் செய்த உயிர்கொலை காரணமாக இந்த புலால் கொண்டுகின்ற பழக்கம் அனுபவப்பட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு விமோச்சனம் இல்லையான்னு. என் திருவடியை பற்று, நீ திருவடியை பற்றி அன்னதானம் செய். அப்புறம் அந்த காலத்தில் என்ன செய்வோம், காக்கை என் சக்திக்கு காக்கை 2 சோறு போட்டோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காக்கை தான் ஆரம்பத்தை என்னுடைய திட்டமே ஆரம்பத்தை காக்காய் சோறு போட்டோம். பிறகு என்ன செய்தாங்க, கடை மிட்டாய் வாங்கி இந்த எறும்புகளுக்கு போட்டோம். அதான் என்ன என் சக்திக்காக தான். அப்புறம் கொஞ்சம் வசதி வந்துச்சு, 2 நாய் இருந்துச்சு, அது பக்கத்தில் நாய்க்கு 2 இட்லி விட்டோம். 6 இட்லி வாங்குவோம், 4 இட்லி காக்காய்க்கு 2 இட்லி நாய்க்கு போட்டோம். அப்புறம் என்ன செய்தோம், ஒரு நாள் ரொம்ப ஒரு பசியோடு ஒரு நாய் வந்துச்சு, அப்படியே ஒடுக்கி கிடந்துச்சு. அது யாரும் சோறு போடல, சொறி பிடிச்ச நாய். நான் சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஐயோ இது பார்க்கும்போது கொடுமையாக இருக்குதுன்னு பாதி சோத்த நாய்க்கு வச்சு. அப்பா அன்னிலேருந்து நான் விமோச்சனம் பெற்றேன். அந்த சிறிய துண்டிலிருந்தே இந்த நிலைக்கு வந்தோம். முன் செய்த நல்வழி இருந்தது.
அப்போ இது போன்று கொஞ்சம் சிறிது சிறிதாக செய்துகிட்டே வந்தோம். பிறகு ஆசானை கேட்டோம், அடியனுக்கு செல்வநிலை பிறகு வேண்டி இலையில மக்கள் பசியாட்டு கொண்டு இவை வேண்டுகோளை உயர்ந்த வேண்டுகோளாக இருந்தது. இது முன் செய்த நல்வெண்ணி காரணமாக என் வேண்டுகோள் பசியத்தை அழைக்க பசியாட்டனப்பா, அதுக்குரிய வாய்ப்பு கொடுணும். எப்பொல்லாத வறுமையிலும் என் நோய்க்கு வந்தவர்களுக்கு நான் விருந்து உபசரிக்கிறேன். நான் தொழில் செய்வேன். அந்த காலத்தை கடை வைத்திருக்கிறேன். வரும்போது நான் கடுமையான உழைப்பாளி. காலை 5 மணிக்கு எழுந்துக்குவோம். காலமாக கடுமையாக பாடுபடுவேன். நான் தினம் என்னுடைய வருவாய் பெருக்கிக்குவேன். பெருக்கிட்டு என்னை சுட்டு கடையை நோக்கி என் கடை வச்சுருந்தோம். யார் வந்தாலும் சரி, அவருக்கு ஒன்றே திருச்சி துறையூர் பாரிஸ் கொட்டு இருந்துச்சு கடத்தில் உள்ள உடனே பேர் சாப்பாடு போடுவோம். என்னை நோக்கி வந்த விருந்தினருக்கு சாப்பாடு போட்டோம். அவருக்கு என்ன அளவெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார். அதான் என்னோட நான் செய்ய புண்ணியம். இருந்து உபசரிப்பது ஒரு புண்ணியம்தான். இப்படியே செய்து தான் அப்புறம் ஏதான் நாளுக்கு நாள் தலைவன் ஆட்சி பெற்றோம். அன்பர்கள் கூட்டத்தை உருவாக்கினார்கள். செல்வம் பெருகியது. இந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டேன். எந்த பழக்கத்தில் விடுபட்டேன்? புலாலை சுவைத்து உண்ணுகின்ற கொடிய பழக்கத்திலிருந்து விடுபட்டது காரணம் புண்ணியத்தால். பிறகு பூஜையால். தலைவன் திருவுருள் இல்லாமல் அது அந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் பூஜை செய்து தவறியதே இல்லை. அப்படியே பூஜை செய்ய வாய்ப்பு இல்லை என்றாலும் பஸ்ஸுக்கு நான் தஞ்சைக்கு அடிக்கடி போவேன். வெளியூர் போகும்போதெல்லாம் நான் சைக்கிள் வியாபாரி போகும்போதெல்லாம் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டாது. சைக்கிளில் 2,000 5,000 சுட்டு பெட்டியில் பின்னாடி வச்சு கட்டியிருப்போம். முன்னாடி 2 பையில பை இருக்கும். சைக்கிளை மிதிச்சுட்டு போவோம். இங்கேருந்து போகும்போது அப்படியே போகும்போது அகத்தீஸ்வரன்னு போனோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் போகும்போது ஆகாயத்தை பார்ப்போம். ஆகாயத்தை பார்த்து பட்டணத்தாரையும் அருணகிரியாரையும் பெரியவர்கள் நினச்சிக்கிட்டே போவோம். அது காட்டு பகுதியில் ஒன்றும் ஆளுங்க வரமாட்டாங்க. அப்படியே ஆசாநாமத்தை சொல்லிகிட்டே போயிட்டு இந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பஸ்ஸில் போகும்போது அகத்தீஸ்வர நாமத்தை சொல்லுவோம். செருப்பு ஒன்று இருந்துச்சு. செருப்பு என்ன பிரச்சனை இருந்துச்சு. செருப்பு போட்டு பெரியவங்களுக்கு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுன்னா அது என்ன செய்யணும், ஓரம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அகத்தீஸ்வரான்னு சொல்லிட்டு போகணும். ஆக இந்த பூஜை அவர் ஏற்றார். அவர் தனியாரில் இருந்து பூஜை செய்தும் ஏற்றுக்கொண்டார். நான் வியாபாரத்துக்காக போகும்போது ஆசாநாமத்தை சொல்லிக்கிட்டே போனோம். அதையும் ஏற்றுக்கொண்டார். அந்த பூஜையை மிகுதியாக ஏற்றுக்கொண்டார். ஐயோ பாவம், பூஜை செய்ய நேரம் இல்லை பிள்ளைக்கு. இது மாதிரி நேரத்திலாவது நம்மளை கூப்பிட்றான்லவா பயன்படுத்திட்டா. ஏன்னா அந்த பூஜையை ஆசான் அன்போடு ஏற்றுக்கொண்டார். அடிப்படை எப்படி இருக்கு? நான் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாமத்தை சொன்னால் அந்த நாமத்தை பற்றி ஏற்றுக்கொள்கிறார்கள். அது தடையே இல்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் கொனைக்கடி நீக்குவதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். என்னிடம் கொனைக்கடி இருக்கியா? இன்னும் கொடுமையான எண்ணம் இருக்கு. அதை நீ விடுபட அருள் செய்யணும். கொனைக்கடி உணரவும் நீக்குக்கொள்ளவும் நீ அருள் செய்யன்னு கேட்டோம். ஆசானி கேட்கும்போது என்னிடம் குறைகளை நான் உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டும் போதாது, நீக்கிக்கொள்ள எனக்கு அருள் செய்ய வேண்டும். அப்படி கேட்டு இப்படி ஒவ்வொரு நாளாக வேண்டுகோள் தான். தினம் நான் பூஜை செய்த நாளே இருக்காது. தினம் காக்காய்க்கு சாப்பாடு, தினம் உணவு காக்காய்க்கு சாப்பாடு போடாமல் இருந்ததே இல்லை. என்னை நோக்கி வந்து விருந்தினருக்கு உணவு கொடுக்காமல் இருந்தது இல்லை. வேலை செய்யாமல் இருந்ததில்லை. ஆக தினம் என்னுடைய கடமை செம்மையை செய்தேன். இதுக்கு ஆசான் அருள் செய்தார். அதுபோன்று ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் பல ஆண்டுகள் செய்ததன் காரணமாக தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு நிலை உயர்ந்திருக்கு சங்கம். தொண்டர்கள் கூட்டம் மிகுதியாக இருக்குது. தொண்டர்களுக்கு இந்த வாய்ப்பு தர வேண்டும். நான் பெற்ற இன்னும் பெருகிய வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிவிடும் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றப்பட்ட தலைப்படும் தானே. பற்றன்னு சொல்லாமல் தான் பற்றப்பட்ட தொடர்ந்து கடைபிடிக்கணும்னு சொன்னார். அப்போ இந்த உடம்பை அறிந்து அடிப்படையாக கொண்டது ஞானம். அந்த உடம்பை உருக்கக்கூடிய வாய்ப்பை எது தருவோம்னா அதான் ஜெய்வானி ஒழுக்கணும். அதாவது மாணிக்கவா சொன்னார். என்ன செய்வாள் இப்போ தாய் என்ன செய்வாள்? பிள்ளைக்கு என்ன தேய்ச்சி விடுவாள்? ஒரே அந்த காலத்தில் ஓமம் இது மாதிரி சில மருந்துகள் தருவார்கள். சளி பிடிக்காமல் இருப்பது மருந்து கொடுத்து என்ன செய்வாள்? மருந்து என்ன ஸ்நானம் செய்து விட்டு மருந்து கொடுப்பாள். அது பிள்ளை நல்லா தூங்கும். இப்போ தொட்டியை போட்டு தூங்கும். அந்த தலையில் எண்ணெய் தேய்க்கும் போது பிள்ளைக்கு சின்ன பிள்ளை தானே, உடம்பு தளர்ச்சியாக இருந்தது, நல்லா உடம்பு அழுக்கை ஏற்படும், நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும். காலையில் பிள்ளையை போட்டோம் தொட்டியில், 1 மணி நேரம் ஆச்சே, பிள்ளை தொண்டை வராட்டு பாய் இது தொண்டை பிள்ளைக்கு தொண்டை காஞ்சிருக்குமே என்று என்ன செய்வாள்? தாய் பிள்ளையை தூக்குவாள். தூக்கி அதுக்கு முன்னே பிள்ளை அதுதான் தெரிக்கும். பிள்ளையை தூக்கி பால் கொடுப்பாள். பால் கொடுத்தா அந்த தொண்டை வறட்சி, தொண்டை பிள்ளைக்கு பால் கொடுப்பாள். கொடுத்தா அந்த பிள்ளை மறுபடியும் ஆறுதல் போய் தொட்டில் போடுவாள். 1 மணி நேரம் ஆச்சு, பிள்ளைக்கு பால் கொடுக்க வேணும்னு சொல்லி தாய் நினைப்பாள். ராம சொல்கிறார் மாணிக்க வாசகர், இவளை விட 1000 பங்கு இது கருணை உள்ளவனா தலைவனார். இவளை விட 1000 பங்கு கருணை உள்ளவன் யார்? அகத்தீச தலைவன், ஞானிகள். இறைவன் கருணை உள்ளவன். அப்போ இறைவன் வேறு கடவுள் வேறா? இல்லை, இறைவன் 2 பேரும் ஒருவர். இறைவன் ஞானிகள் வேறு, கடவுள் இல்லை. கடவுளும் ஞானி ஒன்றுக்கு. என்ன காரணம்? எல்லாம் உள்ள இயற்கையால் படைக்கப்பட்ட எல்லாம் உள்ள இயற்கையை 2ம் சேர்த்தே படைக்கிறது. காமதேகமும் வாமதேகமும். வாமதேகம் அமிழ்த தேகம். வாமதேகம் தான் சூட்சும தேகம், தூளி தேகம்.
நரகமும் சொர்க்கம் சேர்த்து படைக்கிறான் கடவுள். தர்மத்தின் துணை கொண்டும் பூஜையின் துணை கொண்டும் நரகத்தை நீக்கி சொர்க்கத்தை நிலைப்படுத்தி கொண்டான். அவை ஞானியும் கடவுளும் விவரம் இல்லை, ஒருவரே. அது என்ன செய்கிறார்? அவர் ஒருவர் செய்கிறார். மாணிக்கா சொன்னார், 1000 பங்கு தாயை விட 1000 பங்கு கருணை உள்ளன் கடவுள்னார். கடவுள் இவரு, ஞானி வேறு அல்ல, ரெண்டு இருவரும் ஒன்று தான். அப்போ சொன்னார் மாணிக்கவாசர், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினை பாவினுடையனர். பிள்ளை தூங்குது, அசற்கையில் தூங்குது, பிள்ளை தொண்டை வறண்டு போகுமே, 1 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி பிள்ளை தூக்கி பாடு கொடுக்குறா தாய். பால் நினைந்தூட்டும், 1 மணி நேரம் ஆச்சு பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால, தாயோட 1000 பங்கில் சால பருந்தினை பாவினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கினார். யாருக்கு தருவார்னா, ஜீவகாலத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். தாய் எப்படி தாய் வந்து பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறாளோ அதை விட மிக மிக கருணை கொண்டு ஊனினை உருக்கி, அது சொன்னார் மாணிக்கவாச திருஞான திருமந்திரத்தில், நான் பெற்ற இன்னும் பெருகி வையகம் வான்பட்டி நின்ற மறைப்பொருள் சொல்லிடும் ஊன்பட்டி நின்ற உணர்வு மந்திரம் உடம்பிலே நச்சுத்தன்மை உள்ளது, நரகமும் சொர்க்கமும் சேர்த்திருக்கு. அந்த நரகத்தை என்ன செய்கிறான்? ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கிறான் கடவுள். யார் பெருக்கிறான்னா, இந்த வாய்ப்பை பெற்றவர்கள் ஞானிகள். ஞானிகள் அத்தனை பேரும் தன்னை வஞ்சிக்கக்கூடிய உடம்பை வென்றவர்கள். இப்போ மாணிக்கவாசன் இருக்கிறார். மாணிக்கவாசகா, நான் அந்த வாய்ப்பை பெறேன், தர்றேன்ப்பா, நான் அதுக்கு தானே இருக்கிறோம். திருஞான சம்பந்தர் ஐயா, திருநாவுக்கரசர் ஐயா, பதஞ்சலி முனிவா, எனக்கு அந்த வாய்ப்பு கொடு, நான் அதுக்கு தான்ப்பா இருக்கிறேன், என்னை கூப்பிடு, நான் உடம்புல சாடுறேன். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கினார். உன்னை வஞ்சிக்கக்கூடிய இந்த தேகத்தை உருக்கி விடுவேன், உருக்கி அந்த தேகத்தை மாற்றுவேனார். அவர் ஊனை சொன்னார், ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பில ஆனந்தமாய, உழைப்பினா கலக்கமில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்தனர். தேன்னா அமிர்தபானம். உன்னை வஞ்சிக்கக்கூடிய இந்த காம தேகத்தையே மாற்றி அமிர்த தேகமாக்குகிறேன். தேனினை சுரைந்து புறம்புறம் திரிந்த அகமும் புறம் தெரிந்த செல்வமே சிவருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்களும் தருவது என்ன. சிக்கனை பிடி உறுதியாக பிடி பிடிச்சி அந்த பிடி விடக்கூடாதுன்னு. சிக்கனை பிடித்தானே அந்த கோத்து பிடிக்கிறன்னு அர்த்தம். ஒரு மனிதன் கோத்து பிடிக்கிறது ஒரு முறை இருக்குது. கோத்து பின்னாடி கோத்து பிடிச்சிட்டான்னா அவனை தப்பவே முடியாது, அசைக்க முடியாத அளவுக்கு செஞ்சுவான். அது மாதிரி என்ன செய்வான்? கடவுளை இறுக பற்றி கொள்ள வேண்டும். சிக்கனை பிடிக்கிறார். சிக்கனை பிடித்தேன் எங்கே இருந்தாலும் எங்கே நீ போக முடியும்னு கேட்டார். அந்த மாதிரி வாய்ப்பு பெற்றவர் மாணிக்கவாசகர் ராமலிங்க சாமிக்கு. நான் கேட்குறோம், ஐயா நீ ஏன்னா எவ்வளோ பெரிய அடுக்குது, எல்லாமே இயற்கை கடவுளையே அகப்படாத ஒரு பொருளை அகப்படுத்தி நீ சித்தி பெற்றிருக்கிறாய், எனக்கு அந்த வாய்ப்பு கூடிய மாணிக்கவாசகா இல்லை ராமலிங்க சாமின்னு கேட்டால் அருள் செய்வார். அப்போ பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாயுனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, ஊனினை உருக்காமல் உள்ளொளி பெருகாது. உள்ளே ஜோதி தோன்றுவதற்கு காரணம் இந்த இருட்டு நீங்க வேண்டும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கணும். இந்த ஊனை உருக்குவதுன்னா என்ன சின்ன விஷயமா? நம்ம இஷ்டமா? அது புண்ணியத்தால் தான் உருகும், பக்தியால் தான் உருகும். புலால் உண்டால் உருகுமா? இன்னும் மேலே இறுகிக்கும். உயிர் கொலை சரி என்ன இன்னும் இறுகிக்கிறோம். பல பேர்த்துக்கு இடையே பல பேர்த்து மனசை பல பேர் பாவின்னு சொன்னா என்னன்னா உடம்பு இரும்பு மாதிரி ஆகிடும். எப்படி உருகிறது இங்கே? அப்போ ஊனினை உருக்க வேண்டும். உருக்குவதற்கு உபாயம் பக்தியும் புண்ணியத்தால், புண்ணியம் பக்தியால். பலர் புண்படுத்தினால் இறுகிவிடும், உருக்கவே முடியாது, அந்த உடம்பு உருக்க முடியாது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருகணும், உள்ளே ஜோதி தோன்ற வேண்டும். தம்மை வஞ்சிக்கக்கூடிய காம தேகத்தை உருக்கி நசித்து நாசமாக்க வேண்டும். காணூறு கொடிக்கு அடிக்காமல் சந்தனம், வானூறு மாமலர் இட்டு வணங்கினும், ஊனினைக்கு உணர்வதற்கு அல்லது தேனவர் பூங்குழல் சேர உணர்ந்தார் திருமந்திரத்தில். காணூறு கொடி கடிக்காமல் சந்தனம், வானூறு மாமலர் இட்டு வணங்கினும், ஊனினை நீக்கி உணர்வதற்கு அல்லது தேனமர் பூங்குழல் சேர உணர்ந்தார். மலை போன்ற பூக்கள் கொட்டினாலும் சரி, அகில் சந்தனம் இது வாசனை திரவியங்கள், வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து கடவுள் பூஜித்தாலும் காணூறு கொடி கடிக்காமல் சந்தனம், வானூறு மாமலர் இட்டு வணங்கினும். சந்தனம், புனுகு, ஜவ்வாது, இன்னும் அநேக வகையான வாசனை திரவியங்கள்லாம் கடவுளுக்கு கொடுத்து பூஜை செய்தாலும் சரி, மருவு, மறிக்கொழுந்து, மல்லிகை, மனோரஞ்சிதம், மகிழம்பூ, இன்னும் அநேக நறுமணம் உள்ள மலர்களை போட்டு பூஜை செய்தாலும் சரி, ஊனினை நீக்கி உணர்வதற்கு அல்லது இந்த உன்னை வஞ்சிக்கக்கூடிய உடம்பை நீ மாற்றாவிட்டால் ஊனி நீக்கி உணர்வதற்கு அல்லது தேன மறுப்பவங்களால் சேர விடாதே, திருவருளை நீ பெற முடியாது.
நீ என்னதான் மலர்களாக கொண்டு ஆயிரக்கணக்கான கூட மலர்களை அவசியம் செய்தாலும் சரி, தேன அவசியம் பாடுவது செய்தாலும் சரி, நறுமணம் உள்ள நறுமணம் உள்ள வாசனை திரவியங்களை கொண்டு நீ பூஜை செய்தாலும் சரி, உன்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை நீ மாற்றாவிட்டால் நீ ஒன்றால் ஒன்று அசைக்க முடியாது. ஊனி நெய்க்கு உணர்வர் கலர். இந்த உடம்பை நீ மாற்றாவிட்டால் மீண்டும் நரகத்து போனார். அப்போ பால் நினைந்து விட்டும் தாய்னா ஊனினை நோக்கி உள்ளொளி பிரிக்கி உழைப்பில் ஆனந்தமாய கலக்கம் இல்லாத துன்பம் இல்லை கலக்கம் இல்லாத ஆனந்தமாய தேனினை சுரைந்து புறம் இருந்திருந்த செல்வ சிவபெருமானது. இப்போ இந்த வாய்ப்பு மக்கள் பெறுவதற்கு என்ன உபாயம்னா என்ன வச்சு ஊற்றுறா ஒன்றும் இல்லை, ரொம்ப லெகுவா லேசாக கடைப்பிடிக்கலாம். கடைப்பிடிப்பதற்கு ரொம்ப லெகுவான முறை. மாதம் ஒரு கணதானே செய், சரி புலால் உண்டு பழக்கத்திலிருந்து விடுபடாது பூஜை செய். அடுத்து இது மாதிரி உயிர் கூட செய்யறதுல நாட்டம் கொள்ளாதே. நல்ல மனசை கட்டுப்படுத்துதான். அது என்ன கட்டுப்படும் அவளுக்கு இருக்குவாது. அதான் காற்று நேற்றே சொன்னேன், காற்று அடிப்பதும் அடிச்சுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆக மனசை கட்டுப்படுத்துவதற்கு நீ போராடிட்டு இருக்காதே, அது சின்ன விஷயம் இல்லை. சில பேர் மனசை கட்டுப்படுத்தணுமா. நான் ஞானிகள் சிரிப்பாவனை பார்த்து ஞானிகளை பார்த்து மனசை என்ன அதே ஒரு போராட்டம் தானே. மனசை கட்டுப்பட்டு நினைப்பது ஒரு போராட்டம். மனதுக்கு என்ன சுழிமுனையே திறந்தாக்கள் மனம் ஒடுங்கும், சுடலிலே ஏகப்பட்ட திரும்ப போடினார். மனம் எப்பயா ஒடுங்குன்னா பூர்வமத்தி சுழிமணி திறக்கும் வரையில் ஒரு மனசுக்கு மனம் லயப்படாது. பிள்ளைங்க டிவி பார்த்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருப்பான். தாய் நைசவை இட்லி சுட கொண்டு வைப்பா, தம்பி அப்பா சாப்பிட்டு கண்ணே சாப்பிட்டு டிவி வருமா, அதெல்லாம் கவனிக்க மாட்டான். இட்லியே பார்த்துட்டு இருப்பான், இட்லி ஆகிட்டே இருக்கு. அதுபோல் சாதாரண கிரிக்கெட்டு பார்க்குறவனுக்கு இட்லி ஆறு இட்லி பார்த்து கவலைப்பட மாட்டான். ஜோதி தெரிஞ்சவனுக்கு இந்த நினைப்பு இருக்குமா, சுழுமணியே திறந்தாக்கிற மனம் ஒடுங்கும், சுழலிலே ஏகப்பட்ட திரும்ப போகலாம். சுழல் தண்ணியில் சுழல் திரும்ப போட்டால் அது விட்டு போக முடியாது. ஆக சுழிமணி திறக்கும் வரையில் ஒரு மனிதனுக்கு மணல் அயப்படாது. அப்போ மணல் அயப்படுவதற்கு என்னப்போ மனசை கட்டுப்படுத்துன்னு சொன்னான். யார் என்ன சின்ன விஷயம் அது போக்குலி விட்டு விடாமா. என்ன கட்டுப்படுத்துறது, கட்டுப்படுத்தி அது போராட்டம் தானே. அது என்ன கட்டுப்படுத்துறது, போட்டு வாட்டம் பண்ண பூஜை செய்வாக சொல்லிட்டு இப்போ மனசு போய்கிட்டே இருக்கும். திருப்பி வரும், நாம சொல்லிக்கிட்டே இருந்தால் வருவது தெரியலாம். என்ன அகத்தியசாமி சொல்லிகிட்டு இருக்கோம், எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குண்ணா. நாம சொல்லாவிட்டால் போய்கிட்டே இருக்கும் மனசு, பாட்டை போய்கிட்டே இருக்க, கட்டுப்படுத்துவார். நாமத்தை செய்கிற மக்களுக்கு தான் ஆமாம் மனம் உடல்நிலைப்படலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாமஜபம் செய்கிறவர்களுக்கு தான் தெரியும். அது என்ன ஆச்சரியம், நாமஜபம் செய்யும் போதே பல சிந்தனை போகும், திருப்பி வரும். மனம் போகுவதும் வருவதும் தெரிந்து கொள்வதற்கு நாமஜபம் தான் முக்கியம். நாமஜபம் செய்யவிட்டால் மனம் போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது. அது பூஜை விட்டு நீங்கி விட்டால், நாமஜபத்தை விட்டு நீங்கி விட்டால் மனம் போய்கிட்டே இருக்கும், கட்டுப்படுத்த தெரியாது அவனுக்கு. மனம் போவதும் வருவதும் அறிந்து கொள்வதற்கு நாமஜபம் தான். மனசை கட்டுப்படுத்திருக்க நீ முடியாது. அவர்கள் மனசை கட்டுப்படுத்தினவங்க. அவன் அது சொல்லுவான், அப்படியே சொல்லவுன்னா ஆனந்தத்திருப்பார்கள் ஞானிகள். அவன் ஜோதியை உள்ளொளி கண்டவர்கள் ஞானிகள். உள்ளொளி கொண்டு ஜோதியிலே லயமாயிரு அப்படியே பிரமத்திட்டு இருப்பார்கள். இப்போ அவன் கூப்பிட்றான், எதுக்காக கூப்பிட்றான்னா மன லயப்படலைண்ணா தெரியும் எனக்கு. என்னைய காரணம்னா ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் கடன் சுமை, ஒரு பக்கம் நோய் பிரச்சனைகள் தாங்க முடியும். எப்படி மனவளம் இருக்குண்ணா, மனவளம் எப்படி இருக்கும், எப்படி மன லயப்படும்? மனவளம் வேணும், மனவளம் வேணும்னா மனவளம் வருவதுக்கு உடல் நலம் வேண்டும். மனவளம் பெறும்னா உடல் வளம் இருக்க வேண்டும். உடம்பு நல்லா இருக்கணும்னு சொன்னால் என்ன வேண்டும், அங்கே புண்ணிய பலம் இருக்க வேண்டும். புண்ணிய பலம் இல்லாத மக்களுக்கு உடல் வளம் இருக்குமா? உடல் வளம் இல்லாதவனுக்கு மனவளம் இருக்க முடியுமா? மனவளம் மனசை கட்டுப்படுத்துனா நாம ஏமாற்றிக்கொள்ள அர்த்தம். மனசை கட்டுப்படுத்துறதுக்கு போராடிட்டு இருக்க வேண்டாம். தியானம் என்பதே நாமஜபந்தான். தலைவன் அறிமுகப்படுத்துவார். போடுவதை திறப்படா மூலர் மைந்தர் போகர் குருவரே தியானம் செய்தார். நெற்றியில் விபூதிக்கும் போதே நீ என்ன செய்ய வேண்டும், விபூதிக்கும் போதே திருமலை தேவா, காலங்கிநாதா, கரூர் தேவா, போடுவது திறமடா மூலர் மைந்தர் போகர் கருவராடி தியானம் செய். நாடு நகரத்தில் ஜீவச்சந்து நாதாக்கள் சித்தருக்கு தோணாதையா, ஏடுதனில் எதிர்வது பாடலென்று எண்ணாதே ஒரு நாள் தொப்பவில்லை, தேடி நெய்ப்பேர் பொருள் கூடி தினமைந்தாலும் செப்பாதி இக்கருவி உலகத்திற்குனார். நீங்கள் திருமலை தேவர், கரூர் முனிவர், ஞானிகள் நாமத்தை சொல்லி தான் விபூதி வைக்கிறார். இப்படி செய்தால் நாமத்தை சொல்ல தியானம் செய்ய என்னாகும், மன லயப்படும். அவனால் லயப்பட்டவர்கள், இப்போ சொல்லப்பட்டவர்கள் மன லயப்பட்டவர்கள், மனம் செம்மைப்பட்டவர்கள் அவர்கள். வறுமையில்லா வாழ்வு வேண்டுமல்லவா, அதுக்கு தான் தியானம் செய்ய வேண்டும். மன லயப்பட வேண்டுமல்லவா, அதுக்கு தான் தியானம் செய்ய வேண்டும். உருக்க வேண்டுமல்லவா, அதுக்காக தியானம் செய்ய வேண்டும். வறுமையில்லா வாழ்வு வேண்டும் அல்லவா, அதுக்கு தான் தியானமும் தவம் செய்ய வேண்டும்.
இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதன் அடிப்படை ஒரு மனிதனுக்கு வறுமை இல்லா வாழ்வு வரும். இல்லை என்ற பேச்சே இல்லை. 1ஆம் தேதி 31ஆம் தேதி கணக்கு தீர்த்துவோம். ஜீவகாரணத்தை ஏன் கடைபிடிக்கணும்னா வறுமை இல்லா வாழ்வு வேண்டும் அல்லவா, அதுதான் ஜீவகாரணத்தை கடைபிடிக்க வேண்டும். ஜீவகாரணத்தின் படைப்பு நோக்கம் ஊனனை உருக்க வேண்டும் அல்லவா, அது 4ஆம் படியாச்சுன்னா இதெல்லாம் செய்து தரும். உனக்கு வறுமையில்லா வாழ்வு தரும் ஜீவகாருண்ய ஒழுக்கம், உன் மனைவி மக்கள் நோயில்லா வாழ்வு தரும் ஜீவகாருண்ய ஒழுக்கம், புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபட செய்யும் ஜீவகாருண்ய ஒழுக்கம், நல்ல நட்பை பெருக்கி தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஆந்தி சிந்திக்கூட்டி அறிவு தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், உடல் ஆரோக்கியம் தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், குடும்பத்தில் அமைதி உண்டு கொள்வது ஜீவகாருண்ய ஒழுக்கம், பண்புள்ள புத்திர பாகி தோன்ற செய்வது ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஞானத்துக்குரிய அறிவு தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், முன் செய்த பாவத்தை பொடியாக்குவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், பல ஜென்மங்கள் செய்த பாவத்தில் பொடி பொடி ஆக்கக்கூடிய ஜீவகாருண்ய ஒழுக்கம், தன்னைத்தானே அறிய செய்வது ஜீவகாருண்ய ஒழுக்கம், கனிந்த சிந்தை தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், நுட்பமான அறிவு தெரிவு நுட்பமான அறிவு பெருக்கி தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், நரகத்தை நீக்கி சொர்க்கத்தை நிலைப்படுத்த செய்வது ஜீவகாருண்ய ஒழுக்கம், 15ஆம் லட்சத்து விடுபட செய்வது ஜீவகாருண்ய ஒழுக்கம், தொன்னுடைய ஜோதி கண்டு அறிவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், பக்தியை வளர்ப்பது ஜீவகாருண்ய ஒழுக்கம், உன்னை பணத்தை உயர்த்துவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், முத்தி நெறி தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், மரணமில்லா பெருவாழ்வு தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனிதாயமானத்தை தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், செருளை பெருக்கி தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், துன்பத்தை கண்டு அஞ்சா நெஞ்சம் தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், இந்த வாய்ப்பை தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதனால தான் நாம் சமணா இந்த நூல் உலக மக்களுக்கு வழிகாட்டும் நூல். கருணை கொண்டு அவர்கள் அமைத்திருக்கிறேன் மகனே, இதை பரப்புங்கள், உலக மக்களை காப்பாற்றுங்கள். நான் தப்பித்துக் கொண்டேன் பிள்ளைகளே, நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள், வகுத்து வைத்திருக்கிறேன், இதை பரப்புங்கள். பரப்பவன் திருவடியை நான் சொல்கிறேன், அவர் சொல்ல மாட்டார், நானே சொல்கிறேன். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை படிப்பவன் திருவடியை போட்டுகிறேன், அவன் பரப்பவன் திருவடி என் சிறமே தாங்குகிறேன். அதை கொள்கை கடைப்பிடிப்பவனை நான் தெய்வமாக போற்றுவேன். அதை நூல் பரப்புகின்றவர், அதை படிப்பவர், பரப்புகின்றவர், போற்றுகின்றவர், பின்பற்றுகின்றவர் திருவடியை போற்றுகிறேன். மாத ஒருவர் கண்ணதானம் செய்வன் திருவடியை அவனுடைய பாத தூசியில் இருக்கிற தூசி எடுத்து நிறுத்தி வைத்துக் கொள்கிறேன். அவன் கடவுள் தன்மை அடையப் போகிறான். அவன் மாத ஒருவர் கண்ணதானம் செய்வன் புலாலை மறுப்பான், மாத ஒருவர் கண்ணதானம் செய்வன் பொய் பேச மாட்டான், மாத ஒரு கண்ணதானம் செய்வன் கடன் சுமையில் நீங்கி வாழ்வான், மாத ஒரு கண்ணதானம் செய்வன் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வான், மாத ஒருவர் கண்ணதானம் செய்வன் குடும்பம் நிம்மதியாக வாழும், மாத ஒருவன் கண்ணதானம் செய்வன் பிள்ளைகள் நல்லபடி படிக்கும், மாத ஒரு கண்ணதானம் செய்வன் குடும்பத்தில் விபத்து நடக்காது, மாத ஒரு கண்ணதானம் செய்பவன் ஒரு குடும்பத்தில் யாரும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். எல்லா நலமும் வளம் பெறுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான். ஞானமும் தரும், ஈனத்தை போக்கும் ஞானத்தை தரும், ஈனத்தை போக்கிவிடும். அது அன்பு ஒரு மனிதனை அன்பு உருவாக்க செய்யும். அது அன்பின் வழி உயிரில்லை, அதிலாருக்கு 80 தோல் போர்த்த உடம்புன்னா. ஒரு மனிதனை அன்பு வழி நடக்க செய்வது ஜீவகாருண்ய ஒழுக்கம். அன்பின் வழி எதுவும் உயிரில்லை. ஒரு நடமாடிட்டு இருக்கான்னு சொன்னால் அது அன்பின் வழி தான். வேற 80 தோல் போர்த்த உடம்புன்னா சும்மா சாதாரண ஒரு நடமாடி பிறன்னு சொல்லிடுவோம். அப்போ பிணத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல், இறந்தவனை எழுப்பக்கூடிய ஆற்றல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு உண்டுண்ணா. செத்தி போட்டான்னு எப்படி இறந்தவனா என்று ஒருவன் கடவுள் இல்லை என்று கடவுள் உண்டு என்று நம்புகிறானோ, அன்னதான செய்ய நினைக்கின்றானோ அன்றே அவன் பிறக்கிறான். அதுவரையும் நடமாடி பிறந்தான். கடவுள் உண்டு என்று நம்புவதும் பசியாட்டக்கூடிய அந்த நினைவு என்று வருகிறதோ அன்றே அவன் இறந்தவன் அன்றுதான் அவன் பிறக்கிறான். அதுவரை அவன் செத்தவன் தான், தூங்கிட்டு இருக்கான். ஆகவே இந்த நூல் அற்புத நூல். இதை பரப்புவது தொண்டர்களுக்கு பெரிய வாய்ப்பு. ஏனையா விளையாட்டுறேன்னா என்ன பெருமைக்கா? இல்லை இல்லை, ஞானிகள் பெருமையை இப்போ உலக மக்கள் அறிவதற்காக தான் இந்த விழா வச்சிருக்கிறாங்க. தீட்சை விழா என்றும் ஜோதி வழிபாடு என்றும் அன்னதானம் என்றார். ஞானிகள் பெருமை உணரணும். முற்று பெற்ற முனிவர்கள் புண்ணியவான்கள் திருவடியப்பட்டதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த விழா நடத்துவ நோக்கமே ஞானிகளுக்கு விழா நடத்துகிறோம். விழா ஒவ்வொரு கட்சிக்காரன் நடத்துவாங்க, அந்தந்த கட்சி தலைவர்கள் விழா நடத்துவாங்க, அந்த கட்சி தலைவரை அறிமுகப்படுத்துவாங்க. பிறந்த தின விழான்னு பார்ப்பாங்க. பேரறிஞர் அண்ணார் பிறந்த தினவங்க, பெரியார் பிறந்த தினவங்க, அவங்க தலைவர் பிறந்த தினத்தை கொண்டாடுவாங்க, அவர் அறிமுகப்படுத்துவாங்க. இப்போ ஞானிகளை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். எதுக்கு அறிமுகப்படுத்துகிறான்? அவன் முற்று பெற்ற முனிவன், கேட்டதெல்லாம் தரக்கூடிய ஆற்றல் பெற்றவர், உன் பாவத்தை பொடியாக்கும் வல்லமை உள்ளவர்,
நீ 1000 கோடி செய்த பாவத்தை பொடியாக்கும் திறமை ஆற்றல் உள்ளவர்கள் ஞானிகள். அவர்களை அறிமுகப்படுத்தும் விழாவாகும் இந்த தீட்சை விழா. வருகின்ற 19/9/2004 அன்று நடைபெறுகின்ற விழா ஞானிகள் அறிமுக விழா. ஞானிகள் திருவடியை பற்றுங்கள், ஜென்மத்தை கடித்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பது சொல்கின்ற விழா. பொல்லாத வறுமையிலிருந்து விடுபடுவதற்கு இதுவே வழி, வேறு வழி இல்லை என்று சொல்கின்ற விழா. வறுமையில் வாழ்வு தருகின்ற விழா, ஞானத்தை தருகின்ற விழா. அது பொன் விழா, புனித விழா, அருள் விழா. அதான் தீட்சை விழா. நமது விழாக்கள் அத்தனையுமே அடிப்படை காரணம் இருக்கும். இந்த சங்கம் செயல்படுகிறது. 10 மூட்டை வெளியே போய் அன்பர்கள் கொண்டு ஏழைகள் சாப்பாடு போடுகிறார். அதெல்லாம் ஒரு செயல் செய்தால் அதில் நியாயம் இருக்கும். விழா நடத்தினால் அது காரணம் இருக்கும். வீண் ஆரவாரத்துக்காக விழா நடத்த மாட்டோம். நம்ம ஏரியா பந்தல் போட்டுருக்கான். எதுக்காக பந்தல் போட்டுருக்கானா? அகத்தீசனுக்கு விழா நடக்குது. அகத்தீசன் ராமலிங்க சாமிகளுக்கெல்லாம் பூஜை செய்கிறாங்க. எதுக்கு அவங்கள பூஜை செய்யணும்? பெரியோர்கள் திருவடி நீ பெரியோர்களை அறிமுகப்படுத்துகிறான். பற்றி கொள்ளுங்கள் திருவடியை, பெற்றுக்கொள்ளுங்கள் பெருவாழ்வை. பற்றி கொள்ளுங்கள் திருவடியை, போக்கிக் கொள்ளுங்கள் அவருடைய பாவத்தை. பற்றி கொள்ளுங்கள் திருவடியை, ஜென்மத்தை கடைத்தெடுத்துக் கொள்ளுங்கள். பற்றி கொள்ளுங்கள் திருவடியை, வரவிழா பெருவாள் பெறுவதற்காக. அதுக்கு அந்த விழா நடத்திட்டு. ஆகவே இந்த சங்கம் செயல்பாடு அத்தனையும் உயர்ந்தாக இருக்கும். இந்த சங்கம் செயல்பாடுகள் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். மனவாக்கு காயத்தால் வல்வனை மூடுனார். மனவாக்கு காயத்தால் வல்வனை மூலம் மனவாக்கு நேர்நீக்கில் வல்வனை மண்ணானார். திருமந்திரத்தில் ஒரு மனிதனை பாவியாக்குவது மனவாக்கு காயமனார். உடம்பால் குற்றங்கள், சிந்தனையால் குற்றங்கள், சொல்லால் குற்றங்கள். மனம் வாக்கு காயம். காயம்னா உடம்பு. உடம்பால் எப்படியோ குற்றம்னா பொல்லாத காமத்தால். சிந்தனையால் பாவங்கள், கொடூரமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள். பேச்சாலும் சிந்தையாலும் செயலாலும் பாவியாகும். மனவாக்கு காயத்தால் வல்வனை மூடுன்றார். உடம்பாலும் சிந்தனையாலும் சொல்லாலும் ஒருவனுக்கு தீவனை வரும். மனவாக்கு நேர்நீக்கில் வல்வனை மண்ணான 2 சொல்லி போட்டிருப்பான். மண்ணானா நெருங்காதுன்னு அர்த்தம். மண்ணுதல் நெருங்குதல். மண்ணா நெருங்காது. மனவாக்கு தன்னை மாற்றி வாதனை தன்னால் தன்னை மாற்றி ஆட்ட தகுஞானினார் திருமந்திரத்தில். ஆக என்ன அடிப்படை இருக்குன்னா, மனவாக்கு நேர் நிற்பதற்கு என்ன உபாயம்னா, அப்போ தொடர்ந்து மனவாக்கையே நிறுத்துனா, பாத்தியா அவர்களை பார், இங்கே போய் பார், ஆஸ்பத்திரி மருத்துவமனையை போய் பார், அங்கே நிலைமையை பார்த்துக்கிட்டு வா. கிடக்கிறான் பார், 4 வருஷம் 5 வருஷம் கட்டில் கிடக்கிறான் பார், கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நாரி கிடக்கிறான் பார், எழுந்து நடமாட நினைக்கிறான், முடியவில்லை. இடுப்பில் வயசு இருக்குதா இல்லை என்ன தெரியும், நடையும் உடையோடு இருக்க நினைக்கிறான். 80-85 வயசு ஆயிடுச்சு, நடக்கிறான், இடுப்பில் இருக்க உடை நெகிழ்ந்து விட்டு கீழே இறங்கிவிட்டது. உணர்ச்சி இல்லை எங்கே, நடை உடையோடு இருக்கணும் அல்லவா? அதுக்கு தான் இதை செய்கிறோம். மனவாக்கையே நிர்ணயிக்க வேண்டும். மனவாக்கு காயத்தால் வல்லுவனை மூடும். மனம் வாக்கு உடம்பாலும் சிந்தையாலும் சொல்லாலும் மனசு மாசுபடும். தீவனை சூழும்னா, அப்போ தீவனை சூழ்ந்தாச்சு. தீவனை யாருடைய இயல்பு கடைசி 85 வயசுல நோய் இல்லாத வாழணும். அது யாரா சார்? அடே அப்பா வாயா, யார் நீ? என்ன வயசாச்சு? 85 வயசாச்சு. இன்னும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கு. பல்லல் நல்லா இருக்கு, திடமா இருக்கு. உயர்ந்த மகன் 85 வயசாலும் திடமா இருக்கேன்னா நோய் இல்லா வாழ்வு. அதுக்கு தான் ஏன் சொல்கிறான், மனவாக்கு காயத்தால் வலுவனை மூலம். 85-90 வயசாலும் சாகும் வரையும் நல்லபடி சாக வேண்டும், நோய் இல்லாது சாக வேண்டும். நீ நல்லபடி சாவதற்கு தான் வேண்டும் ஜீவகாணி ஒழுக்கம். மனவாக்கு நேர்ப்பதற்கு நீ நோய் இல்லாது வாழ்வதற்கு தான் மனவ சொன்னார். மனவாக்கு நேர்நீக்கில் வல்வனை மண்ணா, நோய் இல்லாத வாழ்க்கை. கடைசி வரலும் நிம்மதியாக வாழ வேண்டும். சாவது பற்றி கவலை இல்லை, சாவோம். எது 80-90 வயசும் பூஜை ஏன் சாவன? தூக்கிறியா இது உடம்பை, பொல்லாத காமத்தை கட்டை. பரப்பு இழுக்க போகிற உடம்பு ஞான தேகம், அடுத்த தேகம் ஞான தேகம். அதுக்காக இந்த உடம்பு இருக்கும் போதே இந்த புண்ணியத்தை செய்து கொடுக்குறாய். புண்ணியத்தை செய்து கொண்டு அடுத்த பிறவி ஞான பிறகு. மானார் வெளியே கடந்தேறி வந்தனன் வாழ்குருவோம். கோனாகி என்னை குடியேற்றி கொண்டனன் குற்றமில்லை. போனாரே பேர் இருந்தால் நற்பேர் பொய் அன்றுகான். ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அவர் இருப்பேனார் பட்டணத்தார். இந்த தேகத்தை விட்டுவிடு. இந்த தேகத்தை திருமணம் செஞ்சுட்ட குற்றம் இல்லை. குள்ள மனைவி கூட வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. சரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை, துறை மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை, குற்றம் இல்லை. இந்த ஜென்மத்தை மனைவி மக்கள் துணை கொண்டு உடம்பு திடமாக இருக்கும் போதே புண்ணியத்தை செய்து, மனைவி மக்கள் துணை புண்ணியத்தை செய்து பூஜை செய்து
ஆசி பெற்றுக்கொள், அடுத்த ஜென்மம் உன்னை ஏங்கிட்டு இருப்ப, கையை ஏந்திக்கிட்டே இருப்பான் ஞானிகள். வா மகனே வா மகன் என்றும். அடுத்து பிறவி இருக்கும்போதே பிறவி ஞானி ஆகிக்கலாம். இந்த வாய்ப்பு இருக்குது நம்ம மனித வர்க்கத்துக்கு. அதை வகுத்து தருவதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். ஆகவே செல்வி மம்தா பேகம் அவர்கள் அந்த 10 பக்கத்தை பாராயணம் செய்தார்கள். அவர்களும் அவர் குடும்பத்தார்கள் வாழ்க்கை என்று வாழ்த்துக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இந்த இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பங்கு கொள்கிறீர்கள். நீங்களும் வாழ வேண்டும். நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா காரியமும் நல்லபடி நடக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நல்லபடி வாழ வேண்டும். நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ வேண்டும், ஞானத்தை பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் ஆசா நாமலிங்க சாமி கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த சங்கம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்த வேண்டும். நீங்கள் இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும். இந்த சங்கம் உண்மையான சங்கம். அதான் அன்று சொன்னேன், இந்த சங்கம் நரகசோருக்கு அறிந்த சங்கம். இந்த சங்கம் தூள சூட்சமத்தை அறிந்த சங்கம். இந்த சங்கம் பாவ புண்ணியத்தை அறிந்த சங்கம். இந்த சங்கம் சிற்றறிவு பெரியறிவு அறிந்த சங்கம். தூள சூட்சமும் தூள தேகம் சூட்சம தேகம் பிரணதேகத்தை அறிந்த சங்கம். ஆசான் திருவடி பற்றி ஆசான் திருவடி பூஜை செய்யும் வகை அறிந்த சங்கம். பாவத்தை பொடியாக்கக்கூடிய வல்லமை அறிந்த சங்கம். புண்ணியத்தை வளர்க்கக்கூடிய மார்க்கத்தை அறிந்த சங்கம். மனிதனை மனிதாக்கு சங்கம், மனிதனை தேவானாக்கு சங்கம், மனிதனை கடவுளாக்கு சங்கம். இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்வதே புண்ணியமாகும். வாய்ப்பை பயன்படுத்த நீங்கள் தொண்டு செய்து ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். அகத்தீசன் தொண்டு செய்து ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும் சொல்லி நீங்களும் வாழ வேண்டும். உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். ஊனின் உருக்கக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும். ஞான சித்தி பெற வேண்டும் என்று சொல்லி ஆசான் அகத்தீச வேண்டியும் தாய் தந்தை இருக்கும்போதே அவர் செய்து ஆசி பெற்றுக்க. என் மகன் உயர்ந்தவன், நல்ல பிள்ளை அப்படி சொல்கிற மாதிரி நடந்துக்க. என் பிள்ளை என் மகன் நல்ல பிள்ளை நடந்து அவன் சொல்லணும். அவன் செத்த ஏற்பாடு அவங்க சார்பாக செய்யக்கூடிய தான தர்மம் இருக்குன்னா நல்லா ஒட்டா பாலை கறந்த ஏற்பாடு கண்டு விட்டா என்ன செய்யும்? ஐயோ அப்படி வாயிச்சு பார்க்கும். அது ஒன்றும் சொல்ல தெரியாது. மாடும் பாவம் நினைக்கும், ஐயோ பிள்ளை கண்ணுக்கு நான் பால் ஊட்ட முடியலையே, பாவி ஒட்டா கறந்துட்டானே. மனசு அது மாடு பால் கொடுக்க நினைக்கும் பசு. ஆனால் பால் சொட்டா கறந்துடுவான். இறந்த பின் மக்கள் ஏற்று மரமெல்லாம் கறந்த பின் கண்டு விட்டல்கான். செத்த ஏற்பாடு அவன் சார்பாக செய்யக்கூடிய தர்மகாரியம்லாம் எதுக்காகுன்னா நன்றாக ஒட்டா கறந்த பின் கண்டு விட்டால் கண்டுக்கு பால் ஊட்ட முடியுமா? வாய் வச்சு பார்க்கும், ஒன்றும் இருக்காது. அப்புறம் கஞ்சி தண்ணி வைப்பான் அதுக்கு. ஏன்னா 2 படி 3 படி பால் கறக்கும் போது பசுமாடும் வருத்தப்படும். அது மாதிரி கறவனுக்கு என்ன நேரப்பட்டான், கண்டுக்கு பால் ஊட்டாமல் கண்டுக்கு பால் ஊட்டாமல் பால் கறந்தவன் நிலைமை என்ன ஆகுனா பால் பாக்கியமே இல்லாமல் போகும். அவனுக்கு தீர்ந்தே போச்சு. பால் மாடு வாங்குவான், அது உட்படாது. ஒருத்தவனுக்கு பால் பாக்கி இருக்குனால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவன் வீட்டில் என்ன இருக்கிறான், பசுமாட்டு இருக்கான், புண்ணியவான். அவன் புண்ணியம் செய்திருக்கான், பால் பாக்கியம் இருக்குன்னா. கண்டுக்கு பால் ஊட்டி கலப்பம் நீட்டு தான் பால் பாக்கியம் இருக்கும். அதான் ஜீவகாருண்யம். கடவுள் தன்மை அடைவதற்கு முதல் அடிப்படை. பசுமாடை பாதுகாக்க வேண்டும். பசு ஒருவனுக்கு தெய்வம். ஒரு இல்லறத்தானுக்கு பசு, இல்லறத்தானுக்கு மட்டும் இல்லை, உலக மக்களுக்கே பசு தெய்வம். தாய்ப்பால் இல்லா குழந்தை காப்பாற்றுவது பசுமாலாகும். ஆகவே பசுமாடு நமக்கு தெய்வம். அப்போ அது கண்டுக்கு பால் கூட்டாமல் இருப்பது குற்றம் அல்லவா? இதுதான் ஜீவகாருண்யம். இந்த உணர்வு எப்போ வரும்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் தான் வரும். பசி ஆட்டக்கூடிய எந்த உள்ளவன் தான் பால் கறக்கும் போது கண்டுக்கு பால் விட்டு கறப்பான். பசி ஆட்டுக்கு இடம் உள்ளவன் தான் ஐயோ பாவம், காலையிலேருந்து மாடு பசியாக இருக்கும், தண்ணி காட்டணும், மாடு குளிப்பாட்டணும். மாட்டு விவசாயம் என்ன செய்வான், உண்மையான புண்ணியவான் காலையில் வைக்க 2 போடுவான், தவிடு புண்ணாக்கு ஊற வைப்பான். மாட்டுக்கு சாப்பாடு வைக்காம சாப்பிட மாட்டான். இவன் சாப்பிட்றான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கடவுள் உன் நம்பி தானே இருக்குது வாயிலா ஜீவன். ஆக இந்த குணங்கள் தருவது ஜீவகாருண்ய ஒழுக்கமா. கடவுள் அடைவதற்கு இதெல்லாம் பல உபாயங்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் பெரிதற்குரிய மாண்டை பெற்றிருக்கிறோம். நாம் இந்த இளம் இருக்கும்போதே கால உள்ள போதே முன்செய்தை வினை நீக்கி ஜென்மத்தை கிடைத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஆசான் அகத்தீசன் அருள் செய்யணும்னு சொல்லி நான் பேசியதில் சில தவறு இருக்க. நான் போதி கல்வியில்லாதவன், குற்றம் குறை எவ்வளோந்தான். நான் பேசியதில் சில தவறு இருக்கத்தான் செய்யும். கட்டுவளர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.